ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் டைம்னாலே முக்கியமான வேலை இந்த பூஜை ஜாமாங்க. அது எப்படி வீட்டில் உள்ள பொருள் வச்சு ஈஸியாக விளக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. புளி, லெமன், சஃபினா பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை லைட்டாக அந்த புளி மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு லைட்டாக ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் லைட்டாக அந்த புளி அது மேலே படுற அளவுக்கு வாஷ் பண்ணிங்களா உங்களுக்கு பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போது செகண்ட் டைம் வந்து சஃபினா பவுடர் எடுத்து மேலே ஒரு வாட்டி நல்லா விளக்கிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு பளிச்சுன்னு ஷைனிங்காக தெரியும். இப்போ சில ஏரியாவில் உப்பு தண்ணி இருந்தால் நம்ம விளக்கி வச்சுட்டா மறுநாளே கருத்து போயிடும். அப்படி இருக்கிறவங்க வந்து உப்பு தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது டைம் ஃபில்டர் வாட்டர் இல்லைனா கேன் வாட்டரில் வாஷ் பண்ணி உடனே தொடச்சிடணும். நல்ல துணி, சாஃப்டான துணி வச்சு தொடச்சிட்டு இது மாதிரி ஃபேனில் காய வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் விளக்கிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு பொட்டு வச்சுக்கலாம். பன்னீரில் சந்தனமும் மஞ்சளும் கலந்துட்டு அது கூட 11, 9, 7ன்ற மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. எப்போதும் பின்னாடி கோபுரத்துக்கோ இல்லை சாமிக்கோ பொட்டு வைக்க மறக்காதீங்க. அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதாங்க என்னோடய ரொட்டீன். நான் எப்போவுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் இது மாதிரி தான் அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.